காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தொழில்நுட்பங்கள் வளர வளர அந்த வழியா குற்றங்களும் பெருகிக்கிட்டு தான் இருக்கு. நாம யோசிச்சு பார்க்காத அளவுக்கு கிரைம்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. மொபைல் ஃபோன் இது இல்லாதவங்க இப்போ யாருமே இல்லை. ஒருத்தர் 2-3 மொபைல் ஃபோன் கூட வச்சுருக்காங்க. காலையில் அலாரம் வச்சு எழுப்பி விடுறதுலேருந்து ஒவ்வொன்றுக்குமே மொபைல் தான். ஒரு அசிஸ்டன்ட் போல் இருக்குது மொபைல். சார்ஜ் தீர்ந்து ரெட் மார்க் காட்டி வைப்ரேட் ஆகி கதற வரைக்கும் மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். சில பேர் சும்மா இருக்கும்போது கூட திடீர்னு மொபைல் எடுத்து பார்க்குறதும் உண்டு. இன்னும் சில பேர் தன்னோட கையில் மொபைல் இல்லைன்னா எதையோ பறிகொடுத்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. மொபைலை சார்ஜில் போட்டிருக்கிற அந்த நேரம் கூட தவிச்சு போவாங்க. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறத விட சார்ஜ் கொடுத்தாதான் சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு மொபைலும் ஜனங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க. இதுதான் தெரியுமேன்னு சொல்கிறீங்களா? மொபைலை சார்ஜ் போடுறதுல இருக்கிற ரிஸ்க்குகளை பற்றி தெரியுமா? ட்ராவல் பண்ணும்போது டிக்கெட்டையும் ஐடி கார்டுகளையும் மொபைலில் தான் வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணுறதுக்காக சார்ஜ் குறையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ எந்த மாதிரியான வெளியிடங்கள்லையோ அங்கே கிடைக்கிற சார்ஜர்களை யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சார்ஜ் போடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அப்படி பண்ணோம்னா ஜூஸ் ஜாக்கிங்னு சொல்கிறாங்க. ஜூஸ் ஜாக்கிங்னா என்னன்னு தெரியுமா? சார்ஜ் போடுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சார்ஜர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட சார்ஜரில் நீங்கள் வந்து பப்ளிக் இதில் வந்து போடுறீங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போ நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட் போகிறோம் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னும் போது ஸோ சார்ஜர் வந்து அங்கேயே இருக்கும். உங்களுக்கு அந்த சார்ஜிங் பின் மட்டும் இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இது சார்ஜர் மாதிரி. ஸோ இந்த பின்னு மட்டும் அங்கே இருந்தே இருக்கும். ஸோ இந்த பின்னில் நீங்கள் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உடனே சார்ஜ் ஏறிடும் உங்களுக்கு. ஸோ இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த பின்னோட அதர் எண்ட் ஓகே நீங்கள் கையில் சார்ஜர் வச்சிருந்தீங்கன்னா அதர் எண்ட் இதில் போட்டு இதை பவரில் போடுவீங்க. ஸோ தட் அதர் எண்ட் பவர் மட்டும் தான் ரிசீவ் பண்ணுதுன்றது தெரியும். பட் இதனோட அதர் எண்ட் நீங்கள் சிஸ்டம்லையும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே சிஸ்டமில் கனெக்ட் பண்ணலாம். இல்லை உள்ள வந்து வேறு ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் வச்சுட்டு அதன் மூலிமா டிரான்ஸ்மிட்டர் வச்சுக்கலாம். நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் மொபைல் உங்களுக்கு கனெக்ட் பண்ணால் மொபைல் சார்ஜ் ஏறும். பட் சைமல்டேனியஸாக அதர் எண்டில் இருக்கவங்க உங்கள் டேட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பாக்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை வால்லேருந்து வர மாதிரி வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த கிரைமுக்கு பேர் வந்து ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்றது தான் இந்த கிரைம். சார்ஜர் மூலமா நம்மளோட மொபைலில் இருக்கிற தகவல்களை திருடுறது பற்றியும் அதோட தொடர்ச்சி பற்றியும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டோம். பால் கணக்கு தொடங்கி பேங்க் அக்கௌண்ட் வரைக்குமான விவரங்களை மொபைலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட ஒவ்வொரு தருணத்தையும் ஃபோட்டோவாகவும் செல்ஃபியாகவும் படம் பிடிச்சி வச்சுருக்கோம். நம்மளோட ஃபோட்டோ திருடப்படுறதே ஐடென்டிட்டி திருட்டு தான். மொபைலை சார்ஜில் போடும்போது ஃபோட்டோக்களையும் வேறு பர்சனல் டேட்டாக்களையும் திருடுறது ரொம்ப பெரிய சைபர் கிரைம். ஸோ இது என்னென்னா ஐடென்டி தெஃப்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போவோம். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் செக்ஷன் 66C அப்படின்னு இருக்குது. ஸோ ஐடென்டி தெஃப்ட் ஒருத்தரோட ஐடென்டி, ஒரு புகைப்படம்ன்றது ஒருத்தரோட ஐடென்டிட்டி. ஆப்வியஸாக அதுக்குள்ளே முதல்ல உங்களோட ஐடென்டிட்டி, ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே வச்சிருப்பீங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி இருந்ததுன்னா அதோட பாஸ்வேர்டு வரைக்கும் பை டிஃபால்ட் அதில் சேவ் ஆயிருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம். ஐடென்டி தெஃப்ட் அது மேலே எடுக்கலாம். அதே மாதிரி வந்து தனியாக இது அட்ஜுடிகேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் டேட்டா தெஃப்ட், இந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கும்போது இது தனியாக அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர்னு இருக்குது, அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும். வெளியிடங்களுக்கு கிடைக்கிற சார்ஜர்கள் மூலமா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போடுறதுல என்ன பிரச்சனைனா நம்ம தகவல்கள் திருடப்பட்டது நமக்கே தெரியும். இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் போன்களை தான் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் C டைப் சார்ஜர்கள் தான். இந்த சார்ஜருக்கான ஒயர் டேட்டா கேபிளாகவும் யூஸ் ஆகுது. இது எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டோ அதே அளவுக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. அதனால நாம நம்மளோட மொபைலுக்கு வீட்டில் யூஸ் பண்ற அதே சார்ஜர்ல மட்டும்தான் சார்ஜ் போடணும். அதுதான் பாதுகாப்பும் கூட. இது எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னா யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்லாம் அர்ஜென்ட்டுக்கு போகிறோம், சார்ஜ் போடுறோம், திருப்பி கிளம்பி போயிடுறோம். பட் உங்கள் டேட்டா இந்த இடத்துல தான் போச்சான்றது உங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் போடாதீங்க அப்படின்றது தான். அது நிறைய மால்ஸில் கூட வச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மால்ஸில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஜூஸ் ஜாக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பப்ளிக் இப்போ எந்த இடத்துலையுமே வந்து அங்கே எங்கேயாவது ஒயர்ஸ் இருந்தீங்கன்னா உடனே கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட சார்ஜஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக பவரில் ப்ளக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேறு எந்த டேட்டா கேபிளுமே யூஸ் பண்ணாதீங்க. அந்த சிம்பிள் டேட்டா கேபிள், இட்ஸ் நாட் ஒன்லி சார்ஜிங் ஒயர் இல்லைங்களா, இட்ஸ் டேட்டா கேபிள். டேட்டா வந்து இது மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் வெளியில் போகும்போது மேபி இந்த கேபிள் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூல் பி சேஃபர். அதர்வைஸ் உங்கள் டேட்டா அப்படின்றது உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னு தான் அர்த்தம். எல்லா இடத்துலையும் தான் பிரச்சனைகள் இருக்குது. இப்போது வெளியில் யூஸ் பண்ணுற சார்ஜர் வழியாக வர்ற பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கணும்னா வெளியில் சார்ஜ் போடுறத தவிர்க்கணும். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.